இப்போ நீங்கள் பெண்ணாக இருந்து இந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் இவ்வளோ தூரம் சாதிச்சுட்டு வரணும் ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு முன்னுதாரணம் இந்த உலகத்துல எந்த பெண்மணியாலையும் கொடுக்க ஒரு முடியாது. இரும்பு ஒரு பெண்மணியாச்சு. கம்பீரம் எங்க விளையுதோ அது அங்க எங்க ஸ்பெஷலா இருக்கோ ஓ அதை தரமா செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி கொஞ்சமா வாங்கினாலும் நான் டைரக்டா போய் பர்ச்சேஸ் பண்ணி தான் Purchase வாங்கிட்டு வந்து நான் இப்போ தரம் சுகாதாரம்ங்கிறத வந்து உங்கள் துறையில் வந்து எந்த அளவு உங்கள் ஃபேக்ட்ரியில் இருக்குது? இப்போ நிறையா வந்து ப்ரொடக்ஷன் வந்து நிறையா வரும்போது ஒரு விஷயம் யோசிப்பாங்க. சீக்கிரம் ப்ரொடக்ஷன் பண்ணணும், சம்பாதிக்கணும், ஸ்டீம் பண்ணுறது, மிஷினில் போடுறது. இப்போ நம்மளோட மங்கைஸ் மசாலா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 5 கிலோ பண்ணும்போதும் அதே அடுப்பில் வறுத்து தான் நான் ப்ரொடக்ஷன் ஓ கொடுப்பேன். நீங்கள் மிஷினே யூஸ் இது பண்ணுறது? வரைக்கும் நான் மிஷினில் வந்து ஸ்டீம் பண்ணி நான் கொடுத்ததே இல்லை என்னோட வெரி குட் வெரி ப்ராடக்ட்டை. குட். அதே மாதிரி என்னோட கருவேப்பிலை பொடியாக இருந்தாலும் சரி, அதை நான் வெயிலில் கொண்டு போய் போடுறது கிடையாது. கம்பல்சரி காட்டனில் போட்டு நல்ல ஹைஜீனிக்காக லாக் பண்ணி வீட்டுக்குள்ளே நிழலில் ஃபேன் காற்றுல நிழலில் மட்டும்தான். தான் காயும். கண்டிப்பாக அது அப்போ தான் அதோட ஃப்ளேவர் போகாமல் இருக்கும், அந்த க்ரீன் கலர் போகாமல் இருக்கும், அந்த டேஸ்ட் கருவேப்பிலையோட அந்த ஃப்ளேவர் வந்து எப்போவுமே இருக்கும். வெயிலில் போடும்போது அதோட எல்லோ ஷேடு வந்துடும். அந்த ஃபுட்டு வந்து போடும்போது இந்த ஒரு இலையை போட்ட ஒரு ஃபீல் தான் இருக்குமே தவிர கருவேப்பிலோட பொடியோட ஃப்ளேவர் அதில் இருக்காது. வராது. ஸோ அதனால கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இது, கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான். பட் ஜாஸ்தி. இருந்தாலும் ஆனா- தரமான ஃபுட்டு போகும்போது நான் பட்ட Very good. கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் சார். இப்போது நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு உண்டான பொருள்கள்லாம் எங்கேருந்து பண்ணுறீங்க? வெளிநாடா வெளியூரா இல்லை லோக்கல்லையே நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? சார் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர் சைடு ஒரு மண் வளம்னு ஒன்று இருக்கும், ஆ மதுரையில் ஒரு மண் வளம்னு ஒன்று இருக்கும், Correct. பொள்ளாச்சியில் ஒரு மண் வளம்னு ஒன்று ஆமா, இருக்கும். ஆமா. அதுக்கு ஏத்தாப்புல இருக்கிற காய்கறிகளும் பழங்களும் வரும் சார் அங்கே. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ மிளகானா இப்போ தஞ்சாவூர் சைடு கிடைக்கிற மிளகானா அங்கே வந்து இந்த களிமண்ணில் வரும். ரொம்ப ஒரு சின்ன மிளகா எடுத்தப்போ ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ நீங்கள் அவங்களோட தஞ்சாவூர் தஞ்சாவூர் அப்போ ஒவ்வொரு அங்கிருந்தே இடத்துலையும் எடுத்துக்கிறீங்க. ஒவ்வொரு மாதிரி பொருட்களை வாங்குவேன் சார். எங்கே விளையுதோ அது அங்கே எங்கே ஸ்பெஷலாக இருக்கோ ஓ அதை தரமாக செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி கொஞ்சமாக வாங்கினாலும் நான் டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணி தான் Purchase வாங்கிட்டு வந்து பண்றீங்க. நான் நீங்களே டேரெக்டாக போகிறீங்க. கண்டிப்பாக சார். அப்போ வந்து அங்கேயே நீங்கள் தரம் பார்த்து தான் பொருள் எடுத்து வர்றீங்க. கண்டிப்பாக சார். இப்போ மிளகு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கேரளா, ம். மூணார் அண்ட் கம்பம் அந்த மாதிரி ஏரியாக்களில் தான் மிளகு நமக்கு ரொம்ப மிளகு, ஏலக்காய் அதெல்லாம் கிடைக்கும். ஸோ ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாமே அங்கே தான் கிடைக்கும். ஓ மிளகுல நிறைய அந்த பப்பாளிகளோட விதைகள் வந்து நிறையா இருக்குது. இருக்கு. அது நானே பார்த்துருக்கேன். ஆ, ஒரு சில அது பிஸ்னஸ்க்காக பண்ணுவாங்க. ஒரு சில ப்ராடக்ட்டில் அது இருக்குது. இருக்கு. எதுவுமே எல்லாமே நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆ, ஒரு சிலதில் மிக்சிங் இருக்கு. இருக்குது, இல்லை கல் இருக்குது, இல்லை ஏதோ ஒன்று நம்ம அதை எடுக்கும் போதோ இல்லை ஆமா, இது ஆமா. பண்ணும்போது ஏதோ ஒன்று மிக்ஸ் அது ஆகும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக வரலாம். மனித மனசார வந்து அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அது கண்டிப்பா தெரியாமல் கூட வரலாம். விளைச்சல்ல வரலாம், காய வைக்கும் போது வரலாம், அந்த மாதிரி விஷயங்கள் வருது. ஸோ அதனால நான் வந்து அங்கே போய் தரம் பார்த்து அதை கடிச்சு சாப்பிட்டு காரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி தான், கலர் கம்மியாக இருந்தாலும் அது ஒரிஜினலாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து. ஏன்னா நம்ம வந்து வீட்டு முறைப்படி பண்ணுறோம், ஆ, ரொம்ப வந்து பயபக்தியோட பண்ணணும். Correct. நிறைய கம்பெனிஸ்க்கு மசாலா கம்பெனிஸ் இருக்கு, ஆ. ராஜா நட போடுற மசாலா கம்பெனிஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கு. பெரிய பெரிய கம்பெனிகளும் இருக்கு இன்னைக்கு. அவங்களோட மசாலாக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட், அது ஒரு காம்படிஷன் கூட இருக்கும். பட் யார் கூடயும் ஈக்குவலி இல்லாத நம்ம சின்ன பிஸ்னஸாக பண்ணாலும் அதை நல்லா தரமாக கொடுத்தா அதே கஸ்டமர் இருந்தால் போதுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் சார் இதை இவ்வளோ தேடி அலைஞ்சு பிடிச்சி வாங்கிட்டு வந்து நம்ம இதை மசாலாவை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பெண்ணாக இருந்து இந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் இவ்வளோ தூரம் சாதிச்சுட்டு வரணும் ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? கஷ்டம் தான் சார், இல்லை கஷ்டம். உங்களுக்கு இது யார் முன்னுதாரணம்? எனக்கு வந்து பெண்ணாக இருந்து மேலே வரணும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களோட பின்னாடி நிறைய கஷ்டங்கள், வலிகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாமே இருக்கும். இல்லாமல் அந்த வாழ்க்கையை நம்ம கற்றுக்க முடியாது. கண்டிப்பாக இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், இந்த 5 ஃப்ரெண்ட்ஸும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸை நம்ம மீட் பண்ணவே முடியாதுங்கிறது ஒரு லாஜிக் இருக்குது. தென் ஒரு 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 எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா ஜெயலலிதா அம்மா சொல்லுவேன். ஓ என்னோட ஃபேவரட் வந்து ஜெயலலிதா அம்மா சொல்லுவேன் நான். வெரி குட் வெரி குட். ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு முன்னுதாரணம் இந்த உலகத்தில் எந்த பெண்மணியாலையும் கொடுக்க முடியாது. இரும்பு ஒரு பெண்மணியாச்சு. கம்பீரம், இரும்பு பெண்மணி, கண், ஆமா. அதை சொல்லலாம். அயன் லேடி அயல் லேடி என்ன வேணாலும் ஆமா. ராவா வெளியில சொல்லலாம் சார். பட்
அவங்க கண்டிப்பா. கடந்து வந்த பாதைகள் ரொம்ப கடினமானது. ரைட். ஆனா அதே பாதையில மலர் பாதையா மாத்தி ஒரு ஒரு தனி பெண்மணியா நின்னு ஜெயிச்சது மிகப்பெரிய ஆணவம். அதுதான் உங்களுக்கு ஒரு ஆளுமை. ஒரு உந்து சக்தி உங்களுக்கு. எப்பவுமே சார் ரொம்ப மனசு உடையும் போது அவங்களோட வீடியோஸ், ஓ! அவங்களோட ஸ்பீச் நான் பார்க்குறது உண்டு. சரி, சரி. அவங்கள அவங்களோட அவமானங்கள் அவங்கள படுத்தின அவமானங்கள் ஏராளம். அத அதான் தாண்டி அவங்க வந்து ஒரு மினிஸ்டரா வந்து உட்கார்ந்த கம்பீரம். பண்ணீங்க. இது 2 மட்டுமே மனசுல நிக்கும். எனக்கு இல்ல, எல்லா பெண்களுக்கும் அது ஒரு சோர்ந்து ஈர்ப்பு. உட்கார்ற எல்லா பெண்மணிகளும் நம்ம உதாரணமா எடுத்துக்க ஒரே விஷயம் ஜெயலலிதா அம்மா தான் உங்கள அப்படின்னு மாரி நான் பெண்மணி என்னோட எல்லாமே சொந்த தொழில் சஜஷன். முனைவர்கள் வந்து உங்கள மாரி பெண்மணிகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த உதாரணமா இருக்கிறாங்க மேடம். கண்டிப்பா சார்.